ஜிஎஸ்டி வரி விதிப்பு சட்டத்தை எளிமைப்படுத்தி வரியை குறைக்க வேண்டும் என்று வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வணிகர் சங்க பேரமைப்பின் இளைஞர் அணி துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விக்ரமராஜா தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜிஎஸ்டி வரி விதிப்பு சட்டத்தை எளிமைப்படுத்தி வரியை குறைக்கவில்லை என்றால் ஏராளமான வணிகர்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என்று தெரிவித்தார். நகராட்சி கடைகளில் பழைய வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு சமீபத்தில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணத்தை 25% குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுங்க கட்டண உயர்வை தடை செய்வதோடு காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்றும் விக்ரமராஜா கேட்டுக்கொண்டார். ஜிஎஸ்டி மூலமாக பல்வேறு வணிகர்கள் கடைகளை காலி செய்யக்கூடிய அவலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகிய வணிக வரித்துறை மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் சட்டங்களை எளிமைப்படுத்திட வேண்டும், வரிகளை குறைத்திட வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். சுங்கச்சாவடி கட்டணம் என்பது ஆண்டுக்கு அது ஒரு பெரிய தனி மனித வருமானமாக கமர்ஷியல் கண்ணோட்டமாக பார்க்கப்படுகிறது. இதை வன்மையாக தமிழ்நாடு வணிக பேரமைப்பு கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறது. ஆண்டுதோறும் ஏற்றுவதை தடை செய்யப்பட வேண்டும், குறிப்பாக காலாவதியான தோல்களை அகற்றப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது.